ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மனதளவில் ரொம்ப கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த இளநரை. வயசானவங்களுக்கு மட்டும்னு கிடையாது. ஒரு 25-30 வயசுக்குள்ளேயே நமக்கு நிறைய நரைமுடிகள் வந்துடுது. இதுக்காக நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே ஒரு நேச்சுரல் ஹோம்மேட் டை செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்குன்னு மட்டும் கிடையாது, நம்முடைய புருவத்தில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பொட்டு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இது 100% நம்ம வீட்டிலையே நேச்சுரலாக செய்யக்கூடிய ஹோம்மேட் டை தான். இதை நம்ம பயப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையிலேருந்து டை வாங்கி யூஸ் பண்ணும்போது அதனால் நமக்கு நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும். தொடர்ந்து நாம் டை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்முடைய முகம் எல்லாம் ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக அங்கங்கே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதுக்காக நம்ம எடுத்துக்கிறது கொட்டாங்குச்சி தான். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொருள் இந்த கொட்டாங்குச்சி. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தீயில் இந்த கொட்டாங்குச்சியை இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இது நல்லா சூடானால் தான் இது நல்லா எரிய ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷம் இதை இப்படியே வச்சுக்கலாம். கொட்டாங்குச்சியை நம்ம கையில் அடிக்கடி எடுத்து பார்க்கணும், அதில் தீ வந்திருக்கா அப்படின்னு. நம்ம அப்படியே வச்சுக்கும்போது நல்லா படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் லைட்டாக சூடானதுமே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்து வச்சோம் அப்படின்னா அது தானாகவே எரிய ஆரம்பிக்கும். இது கூடவே நம்ம யூஸ் பண்ணுறது பாதாம் பருப்பு. நான் இன்றைக்கி 10 பாதாம் பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த பாதாம் பருப்பை இந்த கொட்டாங்குச்சி இன்னும் சொல்லக்கூடிய இந்த சிரட்டையில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். கூடவே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது நல்ல காஞ்சு போன கறிவேப்பிலைகள். கறிவேப்பிலை வாங்கி நம்ம வெளியே 2 நாள் வச்சுருந்தாவே போதும். இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கும். காஞ்சு போன கறிவேப்பிலைகள் 2 பிடிக்கு தேவைப்படும். இப்போ இந்த 2 பிடி கறிவேப்பிலையும் இந்த மாதிரி சிரட்டைக்குள்ளே போட்டாச்சு. சிரட்டையும் நல்லா எரிஞ்சிட்டு இருக்குது நமக்கு. கூடவே அந்த பாதாம் பருப்பும் நல்லா சூடாகிட்டு இருக்கும். பாதாம் பருப்பு உடனடியாக எரிய ஆரம்பிக்காது. நல்ல ஹீட் ஆனதுக்கு அப்புறமா தான் அதை தானாகவே எரிய ஆரம்பிக்கும். இப்போது நல்லா சூடாகட்டும், இப்படி எரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். வீட்டிலையே நம்ம நேச்சுரலாக இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஹோம்மேட் டை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு பொட்டு வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பொட்டு மாதிரி கூட நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொட்டாங்குச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கத்தி வச்சோ அல்லது ஒரு கம்பு வச்சோ இந்த மாதிரி நல்லா தட்டி விடணும். அப்போ தான் நமக்கு நல்ல சாம்பல் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி கடைசியாக எரியுது பாருங்கள் பாதாம் பருப்பு. நல்ல சூடானதுக்கு அப்புறமா இதுவுமே நல்லா எரிய ஆரம்பிக்கும். இப்போது எல்லாமே நல்லா எரிஞ்சிடுச்சு. இதை நான் அப்படியே வச்சுருந்தேன். 10 நிமிஷத்தில் நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம், நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வடிகட்டியில் நம்ம அரைச்சி வச்ச பவுடரை இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். அந்த ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம அமுத்தி விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஃபில்ட்ராகி கிடைக்கும். மேலே நிறைய கொரன்னு இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உள்ளே நல்ல மாவு மாதிரி வந்திருக்கும் இல்லைங்களா, அது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுலேயே நமக்கு நிறைய கிடைக்கும். இதுவே நம்ம 3-4 மாதம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குது. இந்த பாதாம் பருப்பு நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பாதாம் பருப்பு நல்லா எரியும் போது அதுலேருந்து எண்ணெய் மாதிரி ஒன்று வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இது நம்ம கூடவே சேர்த்துக்கிறது 1/4 டீஸ்பூனுக்கு ஆமணக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். சப்போஸ் ஆமணக்கு எண்ணெய் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பார்க்கும்போதே தெரியும், நல்ல டை மாதிரியே இருக்கும் நமக்கு. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பவுடர் மாதிரி, அதுலேயே கொஞ்சம் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்து வச்சு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து வச்சு பார்க்கும்போது அப்படியே கறி மாதிரியே இருக்கும் நமக்கு. இதில் நம்ம தண்ணி ஊற்றினா கூட அந்த தண்ணியே படாது நமக்கு. ஆமணக்கெண்ணெய் நாம் இதை சேர்த்துக்கிறதால மேக்ஸிமம் இதில் தண்ணி பட்டால் கூட அது அழியாமல் இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாகவும் காஞ்சு போயிடும் நமக்கு. இப்போ பாருங்கள், தண்ணியில் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சா கூட தண்ணியில் அது ஒட்டவே ஒட்டாது, நமக்கு அழியாமல் இருக்கும். நமக்கு ரொம்ப நேரம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மிச்சம் இருக்கிற இந்த பவுடரை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதை நம்ம திரும்ப எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணும்போது மறுபடியும் ஒரு 2 சொட்டுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம விரல் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரி ப்ரஷ் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்களுக்கு நரைமுடி வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தாடியில், இந்த மாதிரி காது ஓரங்களெல்லாம் நிறைய நரைமுடிகள் இருக்கும். இப்போ பாருங்கள், இவங்களுக்கு காது ஓரத்துலலாம் நிறைய நரைமுடி இருக்குது. இதில் நம்ம டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வாரத்துக்கு 2-3 முறை நம்ம டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ண இந்த டையையே நாம் இந்த மாதிரி கை வச்சு அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாங்க.
சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு காட்டன் வச்சோ அல்லது ஒரு துணி வச்சோ லைட்டாக மேலே அப்ளை பண்ணியிருக்கிறத எடுத்தோம் அப்படின்னா அந்த துணிலேயே எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே வந்துடும். இதை நாம் பொட்டு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பென்சிலோ அல்லது ஒரு குச்சியோ எடுத்து இந்த மாதிரி தொட்டுட்டு நம்ம பொட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு புருவம் அடர்த்தியாக இல்லை, கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது, புருவத்தில் முடி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டெய்லி அப்ளை பண்ணி விடும்போது புருவமும் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி புருவத்தில் நிறைய முடிகள் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதாவது நம்ம இதில் ஆமணக்கெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறதால நமக்கு நிறைய முடி அடர்த்தியாக வரும். இதனால் புருவம் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், நாம் இதை கண்ணுக்குள்ளே போடவே கூடாதுங்க. கண்ணுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா எரிச்சல் ஆகிடும் நமக்கு. அதனால் வெளிப்புறமாக மட்டும்தான் போட்டுக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.